மதுரையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சந்தித்து பேசியிருப்பது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் தேமுதிக தங்களது கூட்டணி நிலைப்பாடை ஜனவரி மாதம் அறிவிப்பு வெளியிடுவோம் என சொல்லியிருந்த நிலையில் தற்போது அதிமுகவோடு கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கிறதா, அது குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டதாகவும் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம். நவநீத கிருஷ்ணன், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் சிலர் சந்தித்து பேசியதாக சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தை, இந்த சந்திப்புல என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு? ஒருவேளை அதிமுகவோடு கூட்டணியில் செல்வதற்கான வாய்ப்பு குறித்து இருக்கா? அது பற்றியும் பேசப்பட்டிருக்கா? ஷியாம், உள்ளம் தேடி இல்லம் நாடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் தற்போது பார்த்தோம்னா மதுரை தெப்பக்குளம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக பார்த்தோமானால் இந்த ஆலோசனை கூட்டமானது 2 நாட்களாகவே நடந்து வரக்கூடிய நிலையில திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து வந்தது. பூத் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நேற்றும் இன்றும் மதுரையில் நடந்து வரக்கூடிய நிலையிலே அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தற்போது அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்ததாக கூறப்பட்ட நிலையிலே அரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அறையில் இவர்களது சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையிலே கூட்டணி குறித்ததற்கான பேச்சுவார்த்தைக்கான அடித்தளமாக இது பார்க்கப்படுவதா, இல்லை வேறு மரியாதை நிமித்தமாகத்தான் அவர் சந்திக்க வந்தாரா என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும், இன்றைய தினம் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக மாநில காங்கிரசுடைய அவர்களுடைய சந்திப்பானது ஜி.கே. வாசன் அவருடைய சந்திப்பு ஒருபுறம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தென் தமிழகத்தில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய மதுரையில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை ஆர்பி உதயகுமார் அவர்கள் சந்தித்தது பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே சொன்னது போல ஷியாம், பூத் முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடத்தப்படும் போது கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாரும் இருந்து வரக்கூடிய வேளையிலே இவர் தற்போது வந்து சந்தித்திருப்பது பேசுபொருளாக இருக்கிறது. குறிப்பாக தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையிலே கூட்டணி குறித்து ஏற்கனவே ஜனவரி மாதம் அறிவிக்கப்படும் என்று தேமுதிக சார்பிலே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த வேளையில் தற்போது இவர் சந்தித்திருப்பது கூட்டணிக்கான அடித்தளமா, இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வழிகாட்டுதல் அல்லது ஆணைக்கிணங்க அவர் இங்கு வந்திருக்கிறாரா, மதுரைக்கு வந்து அவரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்திருக்கிறாரா என்கின்ற பல்வேறு கோணங்களிலே கேள்விகள் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து 5 நிமிடங்களுக்கு மேலாக அவர்களது சந்திப்பு அரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தனி அறையில் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஷாம்.